வீர பெரும்பாட்டங்கள் நமது மருதேவர்கள் பாட்டியினுடைய தளபதிகள் போக வேண்டாம், ஒருவனை கோயில் வாசலுக்கு முன்னாடி வச்சு கொண்டான் வெள்ளக்காரன். தகவல் வருது, நீங்கள் போக வேண்டாம், உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிற போது மாறு வேடத்திலே கை குழந்தையை தூக்கி கொண்டு போகிறாள் நமது பாட்டி. அவனுக்கு தெரியும் எப்படியும் புருஷனை பார்க்க வேலுநாச்சியார் வருவான்னு. அவன் காத்திருக்கான். வந்து உயிரற்ற கணவன் உடலுக்கிடையே நின்று அவள் நின்று வணக்கத்தை செலுத்துகிற போது கண் உணர்ந்தான். வேலுநாச்சியாரை சுற்றி வளைத்து கைது செய்து கொள்வதற்கு பாய்கிறான். தப்பித்து ஓடுகிறாள் பாட்டி. இதே இந்த காட்டுக்குள் போகும்போது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உடையாள் என்கிற பெண், இளவயது பெண், வேலுநாச்சியார் இந்த பக்கம் வந்தாளா? குதிரையில வெள்ளைக்கார வீரர்கள். ஆம், எந்த பக்கம் போனால் சொல்ல முடியாது, காட்டிக் கொடுக்க முடியாது என்று திமிரோடு நின்றான். நம்முடைய அரசி அவரை காட்டிக் கொடுக்க கூடாது என்று திமிரோடு நின்றால் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த இளவயது பெண் உடையாள் வாளை உருவினாள், இரண்டாக வெட்டினாள், துண்டாக விழுந்தாள். இரண்டு உடையாள் உடலாக விழுந்தாள். உடையாள் வெட்டு உடையாள் துடியாமல் செத்தால் இந்த மக்கள் நம்முடைய ராணியை நம்முடைய பாட்டியை காட்டிக் கொடுக்காமல் செத்த உடையாள் நம் குல தெய்வமடா என்று கும்பிட்டார். இன்னைக்கும் கொல்லங்குடியில் குலதெய்வம். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காத உடையாரே உனக்கு குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பாத்துக்க.